19 ஆண்டுகளுக்கு முன் மேடையேறிய இந்திய நாட்டிய நிகழ்ச்சி ஒன்று புது பொலிவு பெற்று மீண்டும் அரங்கேற உள்ளது. இம்முறை இந்திய பாரம்பரிய நடனங்களோடு பல ஆசிய நடன பாணிகளும் அதில் இடம்பெற உள்ளன. இந்து இதிகாசங்களில் ராமாயணத்திற்கு சிறப்பிடம் உண்டு. அதை அடிப்படையாக கொண்டு டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் எனப்படும் இந்திய நுண்கலை அமைப்பு ராமாயணா என்ற தலைப்பில் ஒரு மாபெரும் நடன நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பலவிதமான நடன ஸ்டைல்ஸை கொண்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை படைக்கிறோம். பல இந்திய பாரம்பரிய நாட்டிய பாணிகளோடு தாய்லாந்து, பாலி, கிராமிய நாட்டிய அம்சங்களும் இந்த ராமாயண படைப்பில் இடம்பெற்றுள்ளன. நடனங்கள் மட்டுமின்றி இசை, ஆடை வடிவமைப்பு, அணிகலன்கள் என்று அனைத்து அம்சங்களிலும் பல கலாச்சாரங்களின் சங்கமம் இடம்பெற்றுள்ளது. இரவு பகல் பாராமல் அயராது உழைக்கும் கலைஞர்கள் ஒரு சிறந்த நாட்டிய படைப்பை படைக்க தயாராகி வருகின்றனர். 19 ஆண்டுகளுக்கு முன் அரங்கேறிய ராமாயணா நாட்டிய படைப்பில் சிறிய பாகங்களை ஏற்று நடித்த குழந்தை நட்சத்திரங்கள் இன்று மூத்த கலைஞர்களாக வளர்ந்து முக்கிய பாகங்களை ஏற்று நடிக்கின்றனர். ஹனுமான் படையில் ஒரு குரங்காக இருந்தேன். இப்போ நான் சீதையாக இருக்கிறேன். கதாபாத்திரங்கள் வழி கூறப்படும் கருத்துக்கள் கலைஞர்களின் மனங்களில் ஆழ பதிந்துள்ளன. ஜட்டை ரொம்ப வயதான ஒரு பறவைன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி ராமருக்காக அந்த பக்தினால எப்படி அது உயிரையும் கொடுத்து சீதையை காப்பாற்ற முயன்ற ஒரு பறவை. ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்கணும்னா, நம்மளுக்கு எது மேலே ரொம்ப பற்று இருக்கோ அது நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணி முடியாட்டி கூட அது ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அச்சீவ்மெண்ட், சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டான்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்ட் பண்ண முடியுது. ராமரின் கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார் இந்த மருத்துவ கல்வி மாணவர். தாம் ஏற்றுள்ள கதாபாத்திரத்தை படைக்க பொறுமை, நிதானம் ஆகிய பண்புகள் அவருக்கு கை கொடுக்கின்றன. ஒரு வேலை பண்ணும்போது அந்த வேலையில மட்டும் கவனம் இருந்தா எவ்ரிதிங் நல்லா தான் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி சோஃபா ஸ்மூத் செயிலிங். சுமார் 170 கலைஞர்கள் ராமாயண நாட்டிய நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்றனர். மாபெரும் கலைப்படைப்பில் தம் 2 பிள்ளைகள் பங்கு பெறுவதை பற்றி பூரிப்புடன் பகிர்ந்து கொண்டார் இந்த தாயார். எப்படி அந்த மங்கி டான்ஸ்க்கு அந்த சேது பந்தனத்துல இப்படி ரோல் பண்ணணும், அப்படி ரோல் பண்ணணும், and they communicate. I've never இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை வீட்டுல. ரிபப்ளிக் பலத்துறை பள்ளியின் TRCC அரங்கத்தில் ராமாயண நாட்டிய நிகழ்ச்சி மேடையேற உள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கும் வார இறுதியன்று மாலை 6 மணிக்கும் 3 காட்சிகளாக ராமாயண நாட்டிய நிகழ்ச்சி அரங்கேறும்.